New Hope TV, your encounter with God. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் தீர்க்கதரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்று வருகிற அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவன் உங்கள் மத்தியில் வெளிப்படுவார். தேவன் உங்களோடு பேசுவார், உங்களை தொடுவார். நீங்கள் அற்புதங்களை நிச்சயமாகவே ருசி பார்ப்பீர்கள். இன்று நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 41 அதிகாரம். ஏசாயா 41 அதிகாரத்தின் 10 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான பயம் நம்மை சோர்வடைய செய்கிறது, நம்மை மன அழுத்தத்திற்குள் ஆக்கிறது, நம்முடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்ன நடந்தாலும் சரி, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். வேதாகமத்தில் 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 365 நாட்கள் ஒரு வருடத்தில் இருக்கிறது. ஆனால் 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 366 நாட்கள் லீப் இயரில் தான் வரும். அந்த நாட்களில் பிப்ரவரியில் 28 பதிலாக 29 வரும். மற்ற வருடங்களெல்லாம் பிப்ரவரியில் 28 நாட்கள் மாத்திரமே இருக்கும். அதுதான் ஆங்கில கேலண்டரில். ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து 366 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும், வருடத்தின் ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தோட தைரியமாய் வாழ்வது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறேன். பலவிதமான பயங்கள் நமக்கு நேரிடலாம். இந்த உலகம் பலவிதமான பயமுறுத்தலை நமக்கு கொண்டு வருகிறது. யோபு பக்தனை பாருங்கள். யோபு பக்தன், யோபு நீங்கள் 3 அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. வாசிக்க கேட்போமா? யோபு 3 அதிகாரம் 25 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என்ன நேரிட்டது? யோபு 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோபு ஒரு உத்தமன், ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதன், அந்த ஊர்லேயே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி தேவனே யோபை குறித்து சாட்சியிடுகிறார். ஆனால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி பிசாசு சோதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் பணத்தை இழந்தார், பொருட்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தார். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வேதனை ஏற்பட்டது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் வேதத்தை அலசி பார்க்கும்போது யோபே தன் வாயால் சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நடந்தது. பயம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நம்மை மடங்கெடுக்க செய்வதற்கு, நம்மை சோர்வடைய செய்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தை எடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம்தான் பயம்.
ஆனால் கர்த்தரோ இந்த பயத்திலிருந்து நீங்களும் நானும் வெளியே வந்து தைரியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தைரியத்திற்கு காரணம் என்ன? அவர் சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் தான் பயப்பட்ட நாளில் அவர் சொன்ன காரியங்களை பாருங்கள். சங்கீதம் 55 பார்க்குறோம். சங்கீதம் 55 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் எப்படி இந்த பயத்து நேரத்தில், கலக்கமான நேரத்தில் இந்த இடத்தை விட்டு நான் பறந்து போனால் நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 55. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். சேலா. பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்பி தீவிரித்து கொள்வேன் என்றேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பக்தன் பயந்த நாட்கள் அவர் சொல்கிறார், எனக்கும் புறாவை போல ரெக்கைகள் இருந்தால் நான் பறந்து போயிடுவேன், இந்த சூழ்நிலை விட்டு தாண்டி போவேன், வனாந்திரத்தில் குடியிருப்பேன். என்னால் இந்த பயத்தை தாங்க முடியல. இன்றைக்கும் அநேக பயங்கள் நம்மை நெருக்குகிறது அல்லவா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அருமையான மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதே சங்கீதத்தில் 56ஆம் சங்கீதத்தில் பக்த நிவிதமாய் பாடுகிறார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பக்த நிவிதமாய் பாடுகிறார். வாசிக்க கேட்போமா? நான் பயப்படுகிற நாளில் நான் நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். இந்த நாட்களில் வைரஸ் நிமித்தமாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அவர்கள் ஜீவனுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சுவாசிக்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் கூட யாராவது ஒருவர் இந்த நிலையில் இருந்தால் உண்மையாகவே அது ஒரு பயத்தை கொடுக்குற விஷயமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற, பயப்படாதே. சங்கீதக்காரர் சங்கீதம் 23 சொல்லுகிறாரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர், நீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நாம் வியாதிப்படும் பொழுது பலவிதமான மருத்துவ வார்த்தைகளினாலே அல்லது ரிப்போர்ட்ஸ்னாலே நாம் பயந்து போகிறோம். ஐயோ, எனக்கு இது இருக்குது என்று சொல்கிறார்களே, என்னுடைய சுகர் லெவல் அதிகமாக இருக்குது என்று சொல்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது என்று சொல்கிறார்களே என்று சொல்லி நாம் பயந்து போய் விடுகிறோம். சமீபத்தில் ஒரு அருமையான தாயார் என்னை சந்திக்க முடிய வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு பயாப்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர், எனக்கு கேன்சர் இருக்கும் என்று சொல்லி டாக்டர்கள் சந்தேகிக்கிறார்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, அந்த பயத்து நிமித்தம் என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் வைத்தியர்களுடைய அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அல்லது உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலவீனத்தை பார்த்து நீங்கள் பயத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற, பயப்படாத. இந்த நிலையில் உன்னை மனிதர்கள் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், நான் உன்னை கைவிடுவதில்லை, விலகுவதில்லை. சில மாதங்களுக்கு முன்பதாக என்னால் சுவாசிக்க முடியலை, பலவீனத்துக்குள்ளான, மரண அவஸ்தைக்குள்ளான என்னை பார்க்கிறவர்கள் கலங்கினார்கள், என் வீட்டில் இருக்கிறவர்கள் கலங்கினார்கள். நானும் நினைத்தேன் அவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனால் ஒரு பயம் என்னை பிடித்தது. ஆண்டவரே, எனக்கு அடுத்து என் பிள்ளைகளை யார் நடத்துவார்கள், குடும்பத்தை யார் நடத்துவார்கள், கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற கனமான ஊழியத்துடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு பயம் என் இதயத்தை பிடித்தது. ஆனால் கர்த்தரோ அந்த மரண இருளை கடந்து போக கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். மரண படுக்கையிலிருந்து ஆண்டவர் என்னை எடுத்து அநேகர் மத்தியிலே சாட்சியை நிறுத்தினார்.
அதே தேவன் இந்த நிகழ்ச்சியை கொண்டு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாகலும் பலவீனத்தில் இருந்தால், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, உங்கள் உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும் பொழுது, உங்கள் பார்வையை கர்த்தருக்கு நேராக திருப்பும் பொழுது, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவது நிச்சயம். பிரியமானவர்களே, மரணகரமான நோய்கள் உங்களை அணுகுவதில்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதக்காரனும் பாடுகிறார். சங்கீதம் 23 அவர் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்றைக்கு வியாதி நிமித்தமாக உங்களை உள்ளத்தில் ஒரு பயத்தை பிசாசு விதைச்சிருந்தா, கர்த்தர் இன்றைக்கு அந்த பயத்தை எடுத்து ஒரு மாபெரும் விடுதலை இப்பொழுதே உங்களுக்கு தருகிறார். இப்பொழுது அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த பலவீனத்துக்கான வல்லமை முறிக்கப்பட போகிறது. நீங்கள் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட போகிறது. சமீபத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அருமையான டாக்டர், அவர்கள் அநேகருக்கு இலவசமாய் வைத்தியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாகவும் கூட இருக்கிறார். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவருக்கு திடீரென்று சொல்லி கொரோனா வைரஸ் அட்டாக் ஆனது. அவருடைய அவருக்கு சுவாசம் எடுக்க கஷ்டமாக, அவருடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அவங்க மனைவி ஒரு நபர் மூலமாக என்னுடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அழுது கொண்டே ஃபோன் பண்ணாங்க. பயமாக இருக்குது, என் கணவனுக்கு என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது, அவருடைய கண்டிஷனை பார்க்கும்போது, அவருடைய நிலைமையை பார்க்கும்போது மிகவும் பயமாக இருக்குது. அப்படி இதே வசனத்தை தான் வச்சு நான் ஜெபம் பண்ணேன். சிஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அருமையான ஐயாவை அந்த மரண இருளிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ அந்த சகோதரி மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருவரும் ஃபோன் மூலமாக ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். கர்த்தர் சுகமாக்கினார். இன்றைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் வியாதி நிமித்தமாய் ஒரு பயம் வந்திருந்தால், மரண பயமே வந்திருந்தாலும் அந்த பயத்திலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற அந்த வியாதிகளை காட்டிலும், அதனுடைய வல்லமையை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் சுகம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, ஆகவே தைரியத்தோடு இன்றைக்கு டிவி ஸ்கிரீன் முன்னால் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பயம் என்னை நெருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறேன். நீர் என்னோடு கூட இருக்கிறத விசுவாசிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீரினை தூக்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். யோபுடைய சூழ்நிலையை பாருங்கள். அவர் வெட்கப்பட்ட இடத்துல, பிள்ளைகளை இழந்த அந்த இடத்துல, பலவீனமாக இருந்த அந்த இடத்துல, கண்ணீரோடு இருந்த அந்த இடத்துல கர்த்தர் அவரை திரும்பவும் ஆசீர்வதித்தார். அவருடைய பரிசுத்த நாமத்தை யோபுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்தினார். காரணம் என்ன? இவ்வளோ எழுப்புகள் நடந்தாலும் யோபு ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, என்னை காக்கிறவர் உயிரோடு இருக்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்றைக்கு வியாதினால் நீங்கள் பயத்தோடு இருந்தால் உங்களை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சில துன்மார்க்கமான மனுஷர்கள் நிமித்தமாய் நமக்கு பயம் உண்டாகக்கூடும். பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத விதமாக துன்மார்க்க ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி விடுகிறார்கள். அவர்கள் என்ன தீங்கை செய்வார்களோ என்று சொல்லி நம் உள்ளத்தில் ஒரு பயம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு விரோதமாக வீணான வழக்குகளை போட்டார்களா, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை சேர்த்து உன்னோடு சண்டையிடும்படியாக வருகிறார்களா, உன்னை அடிக்கும்படி வருகிறார்களா, உன்னை துன்புறுத்துகிறார்களா, நீ பயப்படாதே. உன் பக்கம் 1000 பேரும் வலது பக்கம் 10,000 பேரும் வந்தாலும் அவர்கள் உன்னை ஒரு காரியமும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஏதோ ஒரு நபர்னால
நீங்கள் மிகவும் பயந்து போய் கிடந்தால், சில வீடுகளில் பார்க்கும்போது குடிக்கும் கணவன் நிமித்தம் மனைவி பயந்து போய் கெடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய கணவர் இரவில் வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு பயம் உண்டாகும். இன்றைக்கு என்ன காரியத்தில் சண்டை போட போகிறாரோ, யாரை அடிக்க போகிறாரோ, அல்லது என்ன காரியம் நடக்குமோன்னு சொல்லி இரவு வந்தாலே அவர்களுக்கு பயமாக இருக்குமா. பல இரவுகள் தூங்காமலே முழித்திருந்தார்களாம். பல இரவுகள் காயப்பட்டு அவருக்கு அந்த குடி போதையில் அவர் இருக்கும் பொழுது அவர் அடிக்கும் அடிகளை வாங்கி அவர்கள் கண்ணீரிட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அந்த அருமையான சகோதரி பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுவிக்க வல்லவராக இருக்கிறீங்க. நாட்கள் போக போக கர்த்தர் அந்த மனிதனுடைய உள்ளத்தை மாற்றினார். குடி பழக்கத்தை அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். குடும்பம் முழுவதுமாய் சமாதானத்தினால் நிரம்பினது. இன்றைக்கு யாரோ ஒரு நபர் உங்கள் வீட்டில் உபத்திரப்படுத்துகிறவர்களாக இருக்கிற அப்படின்னா நீங்கள் பயந்து இருந்தீங்கன்னா, உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றுவார், அந்த மனுஷியை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கும் என் சித்தப்பா அடிக்கடி எதிர்காலத்தை குறித்து சொல்லி எனக்கு நினைவூட்டி எனக்கு பயமுறுத்துவார். என்னப்பா, என்ன பண்ண போகிற, உனக்கு படிப்பு இல்லையே, உனக்கு அந்த திறமை இல்லையே, எப்படி உன் எதிர்காலத்தை நீ சந்திக்க போகிறன்னு சொல்லி அவர் மிகவும் என்னை பயமுறுத்துவார். அப்போ நான் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பேன், என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எப்படி இருக்க போகிறேன். அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் பிசாசு ஒரு தீய வார்த்தைகளை விதைப்பேன். என்னன்னா, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை பற்றியா, உனக்கு எந்த திறமை இல்லை பற்றியா, உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டா இருக்காது, ஆகவே நீ வாழ்வதை விட செத்துப்போ என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தை பிசாசு உள்ளத்தில் விதைச்சிட்டே இருந்தான். எப்பெல்லாம் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறனோ அப்பெல்லாம் பயம் 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 என்னை நெருங்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பயம், என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கூட சில நேரத்தில் நாளை தினத்தை குறித்தான ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் நிரப்பியிருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லையே, அல்லது எனக்கு நல்ல ஒரு திறமை இல்லையே, அல்லது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் திட்டவட்டமாய் உங்களோடு கூட பேசுகிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய எதிர்காலம் மனுஷனுடைய கையில் அல்ல, உன்னுடைய கையில் அல்ல, உன்னை உருவாக்கின உன்னை படைத்த தேவனுடைய கையில் உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே, நாளை தினத்தை நினைத்து நீ பயப்படாதே. நீ விசுவாசித்தால் இதுவரைக்கும் உன்னை நடத்தின தேவன் நாளை உன்னை நடத்த அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், போதுமான தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு வேளை நாளை தினத்தை குறித்து கலக்கம் இருக்குமேனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த பயத்தை உங்களிடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்து போடுவார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் சில நஷ்டங்களுக்குள்ளாக போகும் பொழுது நாம் பயப்படுகிறோம். நஷ்டங்களுக்குள்ளாக போகும் பொழுது சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் போது, ஐயோ இவ்வளவு ரூபாவை நான் இழந்துட்டேனே, அல்லது சொத்தை இழந்துட்டேனே, பொருட்களை இழந்துட்டேனே என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மை நடத்துகிறார். வேதாகமத்தில் மார்க் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, சீடர்கள் பயந்தார்கள். எப்பொழுது பயந்தார்கள்? அவர்கள் படகுகளை போய்கொண்டிருக்கும் பொழுது புயல் அவர்கள் அந்த கடலில் எழுந்த போது அவர்கள் பயந்தார்கள். பயந்து கத்தினார்களாம், அழுதார்களாம், கூச்சலிட்டார்களாம். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னார்களாம், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம், உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி அவர்கள் புலம்பினதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எழுந்து, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் இயேசு எழுந்து, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள் சொல்லி, உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி அவர்களை அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் பய நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளில் பயத்தை மேற்கொள்வது எப்படி? எப்பொழுது பயம் நம்மை விட்டு நீங்கி போகும்? நாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் பயத்தை நீக்கி நமக்கு தைரியத்தை தருவார்.
நீதிமொழிகள் 28:1 பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். வாசிக்க கேட்போமா? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். இந்த துன்மார்க்கன் இருக்கிறானே, அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அநேக தீய காரியங்களை அவன் செய்கிறதுனால நான் யார் எனக்கு என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் அவங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். அவர் சகோதரர் சொல்வார், நான் இப்பேற்பட்ட இந்த மாதிரி ஒரு அடித்தடியில் இருக்கிறதுனால எப்போவுமே எனக்கு பயம் பாஸ்டர், என் கூட இருக்கிறவங்களே என்னை அடிச்சிடுவாங்களோ என்று பயம். ஆகவே நான் யாரையும் நம்ப மாட்டேன். பிரியமானவர்களே, துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அநேக பயங்கள் இருக்கும். அவர்கள் ஒருவரும் தொடாது இருந்த போதும் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள், ஓடுகிறார்கள். ஆனால் நீதிமானோ வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காட்டில் இருக்கிற எல்லா பிராணிகளை பார்க்கலாம் இந்த சிங்கம் மிகவும் தைரியம் கொண்டது. ஆகவே தான் காட்டுக்கு ராஜா யாருன்னு சொல்லும்போது நம்ம பெரியவர்கள் சிங்கத்தை சொல்லுகிறார். இந்த சிங்கம் யானைக்கு முன்பாக வரும் பொழுது யானை உருவத்தில் சிங்கத்தோட பெரியதாக இருந்தாலும் சிங்கத்துடைய கர்ஜிப்புக்கு யானை பயப்படுமா? ஆனால் யானையுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து சிங்கம் பயப்படாது. காரணம் என்ன? அதற்குள் இருக்கிற அந்த ஆற்றல், தைரியம். பார்த்தீங்களா? இதே ஆற்றலை தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். பயம் நிறைந்த இருதயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பலனாக தைரியத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் மனுஷரை கண்டு பயப்படுகிறீர்களா? நோயை கண்டு பயப்படுகிறீர்களா? நாளை தினத்தை குறித்து யோசித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எந்த பயமாக இருந்தாலும் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை விட்டு விலகும். ஒரு மாபெரும் சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும், ஒரு தைரியம் உங்களை நிரப்பும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். யோசேபாத் ராஜா பயந்த நேரத்தில் உபவாசித்து ஜெபித்தார். திரள் சேனை எனக்கு விரோதமாய் வருகிறது ஆண்டவரே, இந்த சேனை நான் எப்படி சந்திக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி நடுங்கினவராய் பயந்தவராய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், மகனே, யுத்தம் உன்னுடையதல்ல, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, உன்னோடு யுத்தம் இடுகிறவர்கள் உன்னை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உன் தலையில் இருக்கும் முடியை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் எந்த துஷ்டன், எவ்வளோ பலமான துஷ்டன் எழும்பினாலும் அவனால் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. உன்னை காக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோமே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! நீ பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? காரணம், நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட கூட யார் இருக்கிறாங்க? உலகத்தை படைத்தவர் இருக்கிறார். உன்னை தன் சாயலில் படைத்தவர் இருக்கிறார். உனக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, உன் பாவத்தை மன்னிப்பதற்காக மனிதனாய் வந்து தன் ஜீவனையே கொடுத்து 3 நாட்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் உன்னோட கூட இருக்கிறார். உனக்குள் அவர் இருக்கிறார். ஆகவே நீ தைரியத்தை பெற்றுக்கொள். ஆவியானவர் தருகிற பலத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் தைரியத்தை பெற்றுக்கொள். தேவ சமூகத்தில் போய் தைரியத்தை பெற்றுக்கொள். சில பேர் அதிக பயத்தினால பிசாசு அவர்களை நிரப்பி அவர்களை விசுவாசிக்காதபடி, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காதபடி, ஆண்டவர் சமூகத்துக்கு வரக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறார். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட கட்டுகள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அறந்து விழுகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு நேராய் வருகிறது. பிரியமானவர்களே, மந்திர தந்திர சக்திகளினாலே நீங்கள் ஒருவேளை அநேக பாடுகள் பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த மந்திர சக்திகள், அந்த பில்லி சூனிய வல்லமைகள் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் வீட்டுக்குள் இறங்குறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளுக்குள்ள இறங்குறதை பார்ப்பீர்கள். ஒரு மாபெரும் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே விசுவாசத்தோட என்னோட கூட ஜெபத்தில் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? எத்தனை பேர் ஆண்டவரை நம்ப ஆயத்தமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர்
பேர் ஆண்டவரை உறுதியை பற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த நாள் ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறீர்கள்? இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களை பலப்படுத்துவார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் சோர்ந்து போகாதபடி, உங்கள் முதுகை காட்டாதபடி நீங்கள் வீர நடை போடத்தக்கதாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய தூதர்கள் உங்களை காப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். அழுதது போதும், கண்ணீர் வடைத்தது போதும், சோர்ந்து போனது போதும், துக்கமாக இருந்தது போதும். எழும்பு, கர்த்தர் உன்னோடு கூட நடைபெறுகிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான அசுத்த வல்லமைகளை இன்றைக்கே கீழே விழுகிறத நீ காண்பாய். உன் குடும்பத்தில் தலைவிரித்து ஆடின ஆவிகள் இன்றைக்கு அடங்குறதை நீ காண்பாய். உன் வாழ்க்கையில் எழும்பின புயல்களை ஆண்டவர் அதட்டி அமைதலாக்குவதை நீ காண்பாய். சூழ்நிலைகள் மாறும். தேவன் உனக்காக ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். ஆகவே இப்பொழுதே முழங்கால் படிட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் என் ஆவில உணர்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அநேகருடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அக்கினி இறங்குறதை உணர்கிறேன். ஆறுதலின் தேவன் இறங்குறதை உணர்கிறேன். அவருடைய பிரசனம் இறங்குகிறதை உணர்கிறேன். இப்பொழுதே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீ அழுதது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ தூங்காமல் பயப்பட்டது போதும். இன்றையிலிருந்து ஒரு மாபெரும் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். எந்த வியாதியும் உன் ஜீவனை எடுக்க அதிகாரம் இல்லை. எந்த நபருக்கும் உன்னை அழிக்க அதிகாரம் இல்லை. உனக்கு விரோதமாய் வந்த சேனையெல்லாம் உனக்கு முன்பாக தலை குனியும். காரணம், கர்த்தரே உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். பல முறை ஊழிய வாழ்க்கையில் பல எதிரிகளை மனுஷர்கள் மூலமாய் சத்ரு ஏவி விட்டு என்னை உபத்திரப்படுத்தினான். ஆனால் எல்லா மனுஷர்களையும் கர்த்தர் அடக்கி தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே தேவன், அதே இயேசு சுவாமி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார்.